ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த விலாக் வந்து Thursday எடுத்ததுங்க. ஸோ நான் இப்போ காமிச்சிட்ருக்கிற ரூம் இருக்கு இல்லையா, இதுதான் எங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் பெரிய ரூமு. மொத்தம் 3 ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியே ஆயிடுச்சு. ஃபஹீமோட பழைய யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே இதில் தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் ரூமை வந்து ஒதுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரூமெல்லாம் ஒதுக்குனதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பருப்பு சாதம் மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோட் பெயின் மாதிரி இருந்தது. ஸோ பால் கஞ்சி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பச்சரிசி, சிறுபருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பால் விட்டு இறக்கிக்கோங்க. ஸோ இது ஏற்றி விட்டுட்டு பாப்பாஸ் கிச்சன்லேருந்து அந்த ஏபிசி மால்ட் வாங்கியிருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அதான் காட்டலாமேன்னு காட்டுறேன். தேங்காய் துவையலுக்கு வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு.